கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இந்த ஜூலை மாதத்தை நாம் முடிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு அது கிருபை பாராட்டியிருக்கிறார். கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். பாதைகள் கரடு மேடுகள் கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் நான் தடுமாறும் போது என்னை தாங்கினீரையா. என்னை அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நான் தடுமாறும் போது என்னை நடத்தி வந்தீங்க. ஆனாலும் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. நீங்க கொண்டீங்க, ஆந்தி கொண்டீங்க. கைகளை தட்டி மனபலத்தால் நடக்க பார்த்து நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல. என் மனபலத்தால் நடக்க பார்த்து நடக்க முடியல. சுமந்து பார்த்து சுமக்க முடியல. தோள்பலத்தால் கால் பலத்தால் கடக்க பார்த்து கடக்க முடியல. என் கால் பலத்தால் நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க. ஆனாலும் நடத்தி வந்தீங்க. பாதைகள் கரடு மேடுகள் கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. பலத்தால் ஆள பார்த்து ஆள முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்து படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்து சாதிக்க முடியல. பலத்தால் வாழ பார்த்து வாழ முடியல. வாய் பலத்தால் வாழ பார்த்து வாழ முடியல. நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க,
கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், என்ன கர்த்தர் தான் நடத்துறார்? என் சுயபலத்தினால முடியாது. வசனம் சொல்லியிருக்கு பாருங்க, என் பலத்தினால முடியாது, என் பராக்கிரமத்தினால முடியாது, அவருடைய ஆவியினால எல்லாம் எனக்கு ஆகும். அவர் தான் நம்மளை நடத்துறாருங்க. நடத்தலைன்னா முடியாது, ரொம்ப கஷ்டம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப கஷ்டங்க. ஆமாம், அவர் நம்ம நடத்திட்டா அது போதும். அதை விட ஒரு பெரிய ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை. அவர் நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? உங்களை நடத்துகிறவர்களை அறிந்திருங்க. அவரை அறிஞ்சிட்டா போதும், என்னை அற்புதமாக நடத்தி என்னை கொண்டு போவார். சில நேரத்தில் நடக்க முடியல, ஓட முடியல. ஆனாலும் இந்த சூழ்நிலையில இந்த மாதத்தை முடிக்கும் போது ஆண்டவர் எனக்கு எதை காண்பிக்கிறார்? என் ஓட முடியாத கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறார். ஆமாம், பலத்தை தர்றாரு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேரால சர்ச்சைக்கு வரவே முடியாது. ஆனாலும் நீங்கள் ஆண்டவர் கொடுக்கிற பலத்தை வைத்து, ஆண்டவர் கொடுக்கிற பலன்தான், அந்த பலனினாலே நீங்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ வியாதிகள், பலவீனங்கள், இதோடு தான் வரீங்க. ஆனாலும் நீங்கள் வந்து உட்கார ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பாக்கியவான்கள். ஆமாம், ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 7 மணி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவரை நாம் உயர்த்துகிற இடத்தில் இருக்கிறோம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி இன்னொரு புதிய பாடலை நாம் பாடப் போகிறோம். ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்க. Yeah.
சீரமைத்து தந்தவரே, சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினீர். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவேன் சொல்லுவோம் நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன், நினைத்து பார்க்காத உயர்வுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். கைகளை தட்டி எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே, துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே. எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே, துரத்தி வந்த அழித்திட விடவில்லையே. ரட்சணிய பாடுகள் சூழ செய்தீர், ரட்சகர் நீர் என்று ரட்சகர் நீர் என்று அறிய வைத்தீர். நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி நன்றி எல்லாரும். நன்றி நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். எல்லாரும் நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த கால வேளையில ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் நல்ல காரியங்களை செய்வார். முன்னாடி எத்தனை தடைகள் வேணா நிற்கலாம், பின்னாடி எத்தனை சத்துருக்கள் துரத்தி வரலாம், முன்பதாகவும் எனக்கு ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார், பின்பதாகவும் எனக்கு ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக ஜலப்பிரவாகம் எழுந்து வந்தபோது அவர்களுடைய வாழ்க்கையில பயங்கள் நிரம்பி இருந்தது. எப்படி இதை கடக்க முடியும்? ஆண்டவர் செங்கடலை இரண்டாக பிரித்தார். பின்பதாக இரண்டாவது ஒரு பயம், பின்னாடி வருகிறவர்களை நம்மை அழித்து போடு விடுவார்களே என்ற பயம் இருந்தபோது அந்த எழுந்து நின்ற செங்கடலுக்குள்ளாக சத்துருகளை அழித்தார். இன்றைக்கு நமக்கு என்ன? முன்பதாக நிற்பதை பார்த்தும் பயமில்லை, பின்பதாக துரத்துகிறவர்களை பார்த்தும் எனக்கு பயமில்லை.
காரணம் இயேசு எனக்காக ஒரு வழியை உண்டு பண்ணுகிறவர் என்பதை அவர் எனக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அதை காட்டவில்லை, எனக்கு அதை காண்பித்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, எனக்கு அதை சொல்லியிருக்கிறார், எனக்கு அதை சொல்லியிருக்கிறார். முன்னாடி இருக்கட்டும், பின்னாடி துரத்திட்டு வரட்டும். இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நம்ப வேண்டியது, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா, தாழ்ச்சி அடைந்து போயிருக்குமா? ஆனால் கர்த்தரை நம்புகிற உங்களுக்கு எனக்கும் ஒரே விஷயம் தான் தெரியும், எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறையாது, ஒரு நன்மையும் குறையாது. எல்லாவற்றையும் நல்லதாக ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா, ஆண்டவர் நடத்துறது தான். நம்ம பலன் இல்லை, ஆண்டவர் நடத்துகிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் இன்னொரு பாடலை நாம் பாடி, பழைய பாடல் தான், டிவியை பார்க்காமே நீங்கள் பாடலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். சொல்லுவோம், ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் குறையில்லை, குறையில்லை,
சொல்லுவோம். என் தேவன் நம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் நம்முடைய குறைகளையே கிறிஸ்துவுக்குள். எத்தனை பேர் நம்புறீங்க? குறைகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்துவார். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆண்டவரை சிங்கக்குட்டிகள் தலைக்கு மேல கை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எத்தனை பேர் கர்த்தரை தேடி வந்திருக்கிறீர்கள்? அவரை தேடி வந்துட்டா போதும், அவரை நாடி வந்துட்டா போதும், ஒருவரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். கைவிடாத தேவன் அவர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு, நம்முடைய துதிக்கு பாத்திரராகிய இயேசு நம்மை கைவிட மாட்டார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கைவிடாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை விட்டு விலகாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணுகிறீரே, ஓ ஸ்தோத்திரம். உங்களை தேடி வந்ததுக்கு எங்களுக்கு நன்மையை செய்து கொண்டே இருக்கிறீரே, தினந்தோறும் செய்கிறீரே, நாள்தோறும் செய்கிறீரே. நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து வருகிறதே. ஓ இதெல்லாவற்றையும் எண்ணுகிற ஆண்டவரே, ஜூலை மாதத்தை முடிக்க நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல, எங்கள் இயேசுவே நீர் பாத்திரர், நீர் பெரியவர். ஓ சர்வ வல்லவரே உமக்கு ஆராதனை. எவ்வளோ பெரியவரா எங்க வாழ்க்கையில இருந்திருக்கிறீரப்பா. நாங்கள் அதை நினைத்து பார்க்கிறோம். ஜூலை மாதம் மிக கடினமான மாதமா இருந்தது, கரடு முரடான பாதைகளா இருந்தது, முட்கள் வேலிகளா இருந்தது அப்பா. இதிலிருந்து நாங்கள் எப்படி கடப்போம், எப்படி நடப்போம் என்று நினைத்த போது இயேசு எங்கள் கரத்தை பிடித்து நடத்தி கொண்டு வந்து இவ்வளவு தூரம் நிறுத்திருக்கிறீரே. ஓ ஹல்லேலூயா. எங்களால முடியல, நீங்களே எங்களை நடத்தி கொண்டு வந்தீங்களேப்பா. உம்மை நம்பினதற்கு எங்களுக்கு நீர் எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறீர். அதெல்லாவற்றையும் நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கு உம்மை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் அதை எல்லாவற்றையும் நினைத்து நீர் பெரியவர், நீர் நல்லவர் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த உதவி செய்கிறோம். ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. உணர்வோடு கர்த்தரை ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம்.
எங்களை காத்து நடத்த, எங்களை போஷிக்க, எங்களை புரிந்து கொள்ள உம்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு தைரியம் என்ன? எங்களை புரிந்து கொள்ள, எங்களை நடத்த. இந்த உலகத்தில் ஒருவராலும் நம்மை புரிந்து கொள்ளவே முடியாது. சிலர் பேசலாம், என்னை யார் புரிந்து கொள்வார்? என்னுடைய நிலைமைகளை யார் அறிவார்கள்? என்னுடைய நிலைமை எனக்கு தான் தெரியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அநேகர் இருக்கலாம். ஆனால் இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அதை யோசியுங்கள். பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். ஸ்தோத்திரம். அவர் இன்றும் ஜீவிக்கிறாரே. அவர் என்ன நடத்த மாட்டாரா? அவர் என்ன போஷிக்க மாட்டாரா? அவர் எனக்கு தேவையானதெல்லாம் செய்ய மாட்டாரா? அவர் என் எதிர்காலத்தை பார்த்துக்க மாட்டாரா? அவரோட ஒரு வல்லமை இருக்குதா? இதை யோசியுங்கள், இதை நினைத்து பாருங்கள். கர்த்தரை ஆராதிப்பது என்பது என்ன? அவருடைய செயல்களை, அவருடைய மேன்மைகளை, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை விவரித்து சொல்லுவதுதான். எத்தனை பேர் இந்த காலை வேளையில நம்புறீங்க? ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். என்னை அதிசயமாய் நடத்தி வந்த ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தி இருக்கிறோம். இனியும் என்னை அதிசயமாய் நடத்துவார், இனியும் என்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. மான் கால்களை போல நம்முடைய கால்களை மாற்றுவாரானால் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வரும்போது 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே அவர்கள் நடந்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் கால்கள் தேயவில்லை, அவர்கள் கால்கள் பலவீனப்படவில்லை. எதற்கு அந்த அதிகாரங்கள், வசனங்கள் எல்லாம் எதற்கு எழுதியிருக்கிறது? அவர்கள் வனாந்திரத்தில் இருந்தார்கள். நாம் நல்ல பட்டணத்தில் தான் இருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு அநேக பலவீனங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, புல்லாங்குகள் உண்டு. இதிலிருந்து என்னை மீட்க ஒருவர் இருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்தவே அந்த சம்பவங்கள் அதில் எழுதியிருக்கிறது. அதை நினைத்து பாருங்கள். என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், என்னை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் சர்வ வல்லவர், பெரியவர். எனக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். என்னுடைய பலத்தை வைத்து என்னை அளவு போட்டு அவர் செய்வதல்ல. என்னை அளவிடாமல், நான் எப்படி என்று பார்க்காமல் எனக்கு தானாக வந்து உதவி செய்கிற நல்ல தேவன். கர்த்தாவே, இந்த காலை வேளையில உம்மை ஆராதிப்பது எவ்வளவு மகிழ்ச்சி, சபையாய் கூடி வருவது எவ்வளவு சந்தோஷம். நாங்கள் இன்றைக்கு உம்மை ஆராதிக்க, மகிமைப்படுத்த நீர் தந்த கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய வார்த்தை, வசனத்தை நாங்கள் கேட்க போகிறோம், அதை சாப்பிட போகிறோம், உட்கொள்ள போகிறோம். அதுதான் எங்க வாழ்க்கையின் பலன் ஆண்டவரே. அதை நாங்கள் செய்ய இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.